திங்கக்கிழமையோட பஞ்சாயத்தை பார்க்கலாமா? அமீர் பாயோட வீட்டு ஓனர் அலோவ் பண்ணாதனால நெக்ஸ்ட் மந்த் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பண்ண வேற இடத்த பார்க்கணும். அதுவும் வர வேலைக்கிழமைக்குள்ள ஏன்னா நாங்க ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் முடிஞ்சு ஊருக்கு போயிடுவோம். அப்புறம் என்னோட வைஃப் ஆஃபீஸ்ல கம்மி ரேட்டிங் வாங்கினதுனால வர புதன்கிழமை நடக்கிற பைத்தன் கோடிங் எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ணி ஆகணும். என்னோட வைஃப் 6 மாசம் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அவங்க ஆஃபீஸ்ல சேர்ல உட்காரவே கஷ்டப்படுறாங்க. இந்த கோடிங் எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்க போகுது. அவங்க எப்படி உட்கார போறாங்கன்னே தெரியல. நண்பர்களே கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. பாவம் என் செல்லத்துக்கு உடம்பு சரியில்லை, எக்ஸாம் ஃபீவர் போல. திங்கக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட்க்கு எல்லாரும் இட்லியை சாப்பிட நான் பழனி படிக்கிட்ட பாதுகாக்க கொஞ்சம் சீட்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு என்னோட சிஸ்டர் பிஜிக்கு கிளம்பிட்டா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு. வீக்கெண்ட் எங்களை பார்க்க வந்த சிஸ்டரை பத்திரமா பஸ் ஏத்திட்டு நான் வீட்டுக்கு போனா தங்கச்சி இல்லாம வீடே ஒரு மாதிரி இருக்குப்பா. அப்படி நீ ஒய்ஃப் ஃபீல் பண்ணிக்கிட்டு எனக்கு தேவையான புரோட்டீனை வேக வச்சு எடுத்துட்டாங்க. என் ஒய்ஃபோட வயித்துக்குள்ள இருக்கிற பாப்பா கிக் பண்றத அடிக்கடி என்கிட்ட சொல்லி என்ன செக் பண்ண சொல்லி டெய்லி பேபி கிட்ட 1/2 மணி நேரம் பேச வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம என் ஒய்ஃப் கூட வெற்றி குறி போட்டு தொடங்கலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா அவங்க ஆரம்பிச்ச விதத்துல இந்த வாரம் எப்படி போக போகுதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. கிளம்புறப்ப என்னோட பொண்டாட்டியை சிரிக்க சொன்னா சிரி கட்டி விட மாட்டோம் போல இருக்குன்னு ஒரு சிரிப்பை போட்டாங்க. ஆபீஸ்ல கால் தடத்தை பதிச்சுட்டு மதிய உணவுக்கு ஃபுட் கோர்ட்டுக்கு ஜம்ப். அமீர் பாய் வீட்டுல பெருசா எக்யூப்மெண்ட் இல்லாதனால வேக வச்சு எடுத்துட்டு வந்து நம்ம புரோட்டீனும் ஃபுட் கோர்ட்ல வாங்கின சாப்பாடு தான். பாப்படம் எனக்கு கிடையாது. என்னோட ஒர்க்க பத்தி சொல்லணும்னா 24 மணி நேரமும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். என்னோட ஒய்ஃபுக்கு புது ப்ராஜெக்ட்ல வேலை பயங்கரமாவே இருக்கு. கிடைக்கிற கேப்ல எல்லாம் புதன்கிழமை நடக்கிற எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பிரெக்னென்ட் லேடியால ரொம்ப நேரம் உட்கார முடிய மாட்டுது. அதனால அடுத்த மாசத்துல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டிருக்கோம். பாப்போம். ஒய்ஃப் ஒர்க்ல பிஸியா இருக்கிறதுனால இன்னைக்கு சோலோவா ஒர்க் அவுட்டுக்கு ரெடி ஆயிட்டு ஆபீஸ் ஜிம்ல பேக் அண்ட் பைசப்ப முடிச்சிட்டு ஒய்ஃபை பார்க்க ஒர்க் பண்ற பிளாக்குக்கு போறப்போ 2 முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டு நண்பங்களே. வெல்கம் பேக் டு பழனி படிக்கிட்டு சிதுக்குறோம்ன்ற 50 நாள் வேண்டியதில்ல 34வது நாள். நான் வரப்ப 8 மணி ஆயிடுச்சு. வேலை முடிஞ்சதுனால படிச்சுட்டு இருந்தாங்க. என்ன பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு பஞ்சாயத்தை பண்ணிட்டு அது என்னன்னா ஆஷுஷுவல் இட்லி தானே சாப்பிடுறோம்னு சப்பாத்தி வாங்கினா அது நல்லா இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இட்லி வாங்கி கொடுத்து கம்ப்ரமைஸ் ஆகி இனிமேல் டீயை குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டீயை போட்டுட்டு இன்னைக்கு பையன் எனக்காக ஸ்பெஷலா தான் டீயை போட்டாரு. ஆனா அது நார்மலா தான் இருந்துச்சு. போட்ட மனசுக்கே ஒரு உமா கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். நேத்துக்கு மூவி போனப்ப என்னோட வைஃப் அங்க என்ஜாய் பண்ணப்பதான் தோணுச்சு. 6 பேக்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை ஆசைப்படுறதா ஆசைப்படுவோமே. ஆனா இதை விட பல மடங்கு பெரிய ஒரு விஷயத்தை நான் ஆசைப்பட ரெடி ஆயிட்டேன். இதே ஸ்கிரீன்ல நான் நடிச்ச படத்தை என்னோட வைஃபுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். யூடியூப்ல 100 சப்ஸ்கிரைபர் கூட இல்ல. அதுக்குள்ள ஆசைய பாரு. நண்பங்களை நல்லா விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நாங்க 2 பேருமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு என்னோட வைஃப் புதன்கிழமை நடக்கிற எக்ஸாமுக்கு தீவிரமா படிக்கிறாங்க. நான் கண்டிப்பா ஒரு நாள் ஹீரோவா ஆனா உங்களை ஹீரோயினா போட மாட்டேன். தூங்குறதுக்கு முன்னாடியே கனவா சார்? குளிச்சிட்டு வந்து ஜன்னடல் எல்லாம் வாட்டர்ல போட்டுட்டு சொட்டையடணும்ன்ற பயத்துல கொஞ்சமா மசாஜ் பண்ணிட்டா இல்ல வாங்கிட்டா? சரிங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க, அப்புறமா கழிச்சுக்கலாம். சுகமான மசாஜுக்கு அப்புறம் நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சது. என் வைஃப் மறுபடியும் நான் படிக்க போறேன்னு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல ஃபர்ஸ்ட் நல்ல பிரெட் பண்ணி அமைக்கிட்டு வைஃபுக்கு வேணுமான்னு கேட்டுட்டு ஆனா கொடுக்கல. அதுக்கப்புறம் கோவா சாப்பிட்டுட்டு நாங்க தூக்க போறோம். நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்ட செய்ய நாளைக்கு பார்ப்போம்.